அடியார்களுக்கு ஆட்பட்டு அவர்களுக்கு இன்னருள் செய்பவன் எம்பெருமான். தன்னுடைய விபவ அவதாரத்திலே ஆயர் குலத்தினில் தோன்றி ஆய்ச்சியரோடு கூடி கழித்து குரவை கூத்தாடி குடலெடுத்து ஊதி ஆணிரை மேய்த்து அகம் மகிழ்ந்த கோபாலன் கண்ணன். அந்த கண்ணனின் புல்லாங்குழல் ஊதும் சிறப்பை தன்னுடைய 3ஆம் 10 6ஆம் திருமொழியிலே 11 பாசுரங்களில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் பெரியாழ்வார். ஒருமுறை கருட கொடியேற்றி பிரம்மனே முன்னிருந்து ஆராதனம் செய்து நடத்தி வைப்பது ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மோற்சவம். பிரம்மோற்சவ காலங்களிலே எம்பெருமான் வெவ்வேறு திருக்கோலங்களில் தன்னை அலங்கரித்து பற்பல வாகனங்களில் காலை மாலை என இரு வேளைகளிலும் மாட வீதிகளில் புறப்பாடு கண்டருள்வான். அவ்வாறு எம்பெருமானுக்கு சாற்றப்படும் திருக்கோலங்களுக்கும் ஆழ்வார்களின் அருளிச் செயலுக்கும் அந்தந்த திவ்ய தேசங்களுக்கேற்ப மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். உதாரணமாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலில் முதல் நாள் இரவு பார்த்தசாரதிக்கு முரளிக்கண்ணன் திருக்கோலம் சாற்றப்பட்டு எம்பெருமான் புன்னை மர வாகனத்தில் திருவீதி உலா காணும் நேரத்தில் பெரியாழ்வார் திருமொழி தொடங்கப்படும். இதை நினைத்தவாறே மோகித்து இதற்கு என்று ஒரு 10 பாசுரங்கள் பெரியாழ்வார் அருளிச் செய்கின்றார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள் இதோர் அற்புதங்கேளீர். தூவலம் புரியுடைய திருமால் தூயவாயில் குழலோசை வழியே கோவலர் சிறுமியரிளன் கொங்க குதுகலிப்ப உடலுளவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே என்று அந்த கண்ணபிரான் குழலூதின விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது இது ஓர் அற்புதம் கேளீர் என்கிறார். இது அற்புதம், இது ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் என்றால் தூவலம் புரியுடைய திருமால் பாஞ்சஜன்யம் என்கின்ற உயர்ந்த சங்கை எடுத்து ஊதுகின்றவன், அப்படிப்பட்ட பரத்துவம் மேன்மை புரிந்தியவன் இந்த அவதாரத்திலே என்ன செய்தான் என்னால் அந்த தூயவாயில் குழலோசை என்று குழலை எடுத்து ஊதினான் என்றால் வலம்புரியை திருக்கையிலே உடையவனுக்கு இந்த குழலை ஊதுகிற காரியம் இதையும் செய்யத்தான் வேணுமோ என்று இப்படியெல்லாம் அனுபவிக்கின்றார். தூவலம் புரியுடைய திருமால் என்று பெரியாழ்வார் அழைத்ததற்கேற்ப தன் கையில் வெண் சங்கு ஏந்தி
வேங்கட கிருஷ்ணனாய் காட்சி தரும் எம்பெருமான் தன் தூய வாயில் குழலோசை செய்து மனம் உருகி மலர் கண்கள் பணிப்ப மாமணி வண்ணனை தொழும் மாந்தர்களை தன்பால் ஈர்த்து தரிசனம் தருகிறான். பாரத போரிலே தன் கையில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்து அவ்வண்ணமே தான் சொன்ன வண்ணம் செய்து பாரத போர் முடித்த பார்த்த சாரதி இவன். அதைப்போல இன்று அர்ச்சாவதார நிலையிலே காஞ்சிபுரம் திருவெக்கா என்னும் திவ்ய தேசத்தில் கோயில் கொண்ட யதோத்தகாரி எம்பெருமானும் திருமழிசையாழ்வார் சொன்ன வண்ணம் செய்தவன். அந்த எம்பெருமானும் தன்னுடைய பிரம்மோற்சவ 6ஆம் உற்சவத்தன்று காலை வேணுகோபாலன் திருக்கோலத்திலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றான். ஆழ்வார்கள் தரிசனம்.